அமரன் படத்தோட 13வது நாள் வசூல் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 13 நாள் கலெக்ஷன் எவ்வளோ, 13வது நாள் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்புறம் நாளைக்கு வந்து கங்குவா படம் ரிலீஸ் ஆக போது இந்த படத்தோட இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் இன்னொரு படம் வேறு லெவலில் வந்து வசூல் எடுத்துகிட்டு இருக்கு. அமரனுக்கு அடுத்தது ஓரளவுக்கு சூப்பரான கலெக்ஷன் அப்படின்னா சவுத் இந்தியாவை பொறுத்தவரையும் லக்கி பாஸ்கர். அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் 2 படங்கள் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்று வந்து புல் புலையா 3, இன்னொன்று சிங்கமகன். இந்த 2 படங்களோட வசூலையும் பார்ப்போம், இன்னும் சில படங்களோட வசூல். அப்புறம் இன்றைக்கி வந்து 12 இயர்ஸ் ஆஃப் துப்பாக்கி. ஸோ ஒரு சரியான பிளாக் பஸ்டர். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, பிரேமம் தான். பிரேமமில் வந்து மலரே நின்று அப்படிங்கிற அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கிரண்குமார், சம்பத்குமார், ஆறுமுகம், அரவிந்தன், அப்புறம் நாருட்டோ கேமிங் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். வெனம் த லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிற படத்தோட டேட் 20, இந்தியாவில் வந்து 28 லட்சம் வேர்ல்டு வைடு. படம் $396 மில்லியன். இது வந்து 3340 கோடிக்கு மேலே நம்ம ஊர் காசுக்கு வருது. அப்புறம் லக்கி பாஸ்கர் இந்த படத்தோட டேட் 13, ஆந்திரா தெலுங்கானாவில் 65 லட்சம், தமிழ்நாட்டில் 70 லட்சம், கர்நாடகாவில் 18 லட்சம், கேரளாவில் 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்சம், ஓவர்சீஸில் 70 லட்சம், வேர்ல்டு வைடு 2,65 லட்சம். நல்ல வசூல் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த படம் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்துருச்சு. ஸோ டோட்டலாக எவ்வளோன்னு பார்ப்போமா. லக்கி பாஸ்கர் டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 31,84 லட்சம், தமிழ்நாட்டில் 11,79 லட்சம், கர்நாடகாவில் 6,49 லட்சம், கேரளாவில் 17,08 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 94 லட்சம், ஓவர்சீஸில் 25 கோடி, வேர்ல்டு வைடு 93,14 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 13 நாளில். உண்மையிலே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு கமல் சார் தான் வந்து தெலுங்கில் போய் டைரெக்டாக தெலுங்கு ஃபில்ம் பண்ணி பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2 more ஃபில்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போது துல்கர் சல்மானை சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர். அவர் டைரக்ட் தெலுங்கு ஃபிலிம் பண்ணி சீதாராமம் ஆல்ரெடி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். இப்போ லக்கி பாஸ்கர் இதுவுமே பிளாக் பஸ்டர், பெரிய விஷயந்தான். ஸோ அதுக்கடுத்ததான் ஐயம் காதலன் அப்படிங்கிற படம் டே 6, கேரளாவில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 34 லட்சம், 4,68 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 5,60 லட்சம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஹீரோக்கும் இந்த டைரக்டரோட காம்போவில் வந்த பிரேமலு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், எதிர்பாராத அளவுக்கு பெரிய வசூலை வாரி குடிச்சுது. அந்த அளவுக்கு இந்த படம் பெரிய வசூல் எடுக்கலை. அப்புறம் ஹிந்தியில் வந்து சிங்கமகன் அந்த படத்தோட டேட் 12, இந்தியாவில் வந்து 3,65 லட்சம், வேர்ல்டு வைடு 5,10 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 258,47 லட்சமும், வேர்ல்டு வைடு 325,85 லட்சம். ஸோ பூல் புலையாவுமே கிட்டத்தட்ட அதை நெருங்கி வந்துடுச்சு. பூல் புலையா 3 டேட் 12, இந்தியாவில் வந்து 4,85 லட்சம், வேர்ல்டு வைடு 6,65 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 250,38 லட்சமும், வேர்ல்டு வைடு 325,50 லட்சம். அதாவது ஸ்டார்டிங்கில் முதல்ல ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா பூல் புலையா 3க்கும் சிங்கமகனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட வந்துடுச்சு. இன்றைக்கி நான் கலெக்ஷன் சொல்லும்போது பூல் புலையா 3 சிங்கமகனை பீட் பண்ணியிருக்கோம் இந்நேரம் கலெக்ஷனுக்கு. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த நேரத்துக்கு அது நடந்திருக்கும். அப்புறம் அமரன் படத்தோட டேட் 13, தமிழ்நாட்டில் 3,28 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 78 லட்சம், கர்நாடகாவில் 66 லட்சம், கேரளாவில் 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸில் 1,85 லட்சம், வேர்ல்டு வைடு 7,07 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பெரிய வசூல் கிடையாதுங்க. ஆந்திரா தெலுங்கானாவில் தொடர்ந்து சரியான கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக கேரளாவில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களோட படத்துக்கு வந்து கேரளாவில் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் ஆனதே கிடையாது. உண்மையிலே இது பெரிய விஷயம். கர்நாடகாவில் சரியான வசூல், ஓவர்சீஸில் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் 13வது நாளுமே 7 கோடிக்கு மேலேங்கிறது பெரிய விஷயந்தான். ஸோ டோட்டலாக இந்த படம் 126,71 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 33,88 லட்சம், கர்நாடகாவில் 17,63 லட்சம், கேரளாவில் 9,17 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,50 லட்சம், ஓவர்சீஸில் 71,94 லட்சம்,
வேர்ல்டு வைடு 262 கோடி 83 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 13 நாளில். ஸோ 13 நாளில் 262 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலே பெரிய விஷயம். 300 கோடியை நெருங்கி போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 38 கோடின்னு வைங்களேன். இந்த 38 கோடி அதான் நாளைக்கு கங்குவா ரிலீஸ் ஆகுது, எப்படி அது பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நிறையா தேட்டர் ஓனர்ஸ் வந்து இந்த அமரன் படத்தோட ப்ரொடக்ஷன் டீமுக்கும் அந்த ஆர்கேஎஃப்ஐ நம்ம உலகநாயகன் அது கமல் சாருக்கும் உலகநாயகன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கமல் சாருக்கும் ரிக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த படத்தை தயவு செஞ்சு 8 வாரம் கழித்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு தேட்டரில் இந்த படம் எக்ஸலண்ட்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் கங்குவா இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது கூட அந்த படத்துக்கு ஒரு பக்கம் அதுக்கு நிறையா ஷோஸ் ஒதுக்குனாலுமே இதுக்கு வந்து தேட்டர் இருக்க தான் செய்ய போகுது. இதுக்கு தமிழ்நாட்டில் மேபி தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் வரதான் போகுது. ஏன்னா நிறையா தேட்டரில் அப்படியே ரீட்டைன் பண்ணுது அமரன். ஏன்னா கங்குவா ரிலீஸ்க்கு அப்புறம் கூட உண்மையிலே பெரிய விஷயம். இது இல்லாமல் அமரன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வியக்கிறது ஆந்திரா தெலுங்கானா கலெக்ஷன் தான். கிட்டத்தட்ட 34 கோடி டைரக்ட் தெலுங்கு ஃபில்மாக ரிலீஸ் ஆகி சாதாரணமாலாம் போகல, பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு லக்கி பாஸ்கர். அந்த படத்தோட ஒரு பிளாக் பஸ்டர் டைரக்ட் தெலுங்கு ஃபிலிம் பிளாக் பஸ்டர் திரைப்படத்தோட அமரன் வந்து அங்கே ஆந்திரா தெலுங்கானாவில் அதிக கலெக்ஷன். ஸோ உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ அமரன் வந்து ஒரு சாதாரண வெற்றி கிடையாது, அது வந்து ஆர்கானிக்காக அப்படியே வேறு லெவலில் அப்படியே வந்து வெற்றி. அது உண்மையிலே பெரிய விஷயம். அப்புறம் கங்குவா ப்ரீசேல், ஸோ அட்வான்ஸ் புக்கிங் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 4 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 74 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 10 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 77 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 74 லட்சம், ஓவர்சீஸில் 7 கோடியே 85 லட்சம் வந்து புக் ஆகிருக்கு. உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ டோட்டலாக இது வரையும் 20 கோடியே 5 லட்சம் இந்த படம் புக் ஆகிருக்கு. ஸோ 35 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டே 1 நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அப்படி வந்தது அப்படின்னா பெரிய விஷயம். அதையும் தாண்டி போச்சு அப்படின்னா எக்ஸலண்ட். ஸோ இந்த மாதிரி பெரிய படங்கள் கண்டிப்பாக வந்து வரும்போது வேறு இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய படம் வருது அப்படின்னா அதில் எல்லா ஹீரோவோட ஃபேன்ஸும் சேர்ந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. கங்குவாவுக்குமே அப்படிப்பட்ட ஒரு ரிக்வெஸ்ட் அந்த டீமே வச்சுருக்காங்க. எல்லா ஃபேன்ஸ் கிட்ட இருந்துமே எங்களுக்கு சப்போர்ட் வேணும், இது ஒரு பெரிய பட்ஜெட் படம், நாங்கள் ஒரு பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கு, இது வந்து கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு பெருமை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக படம் வந்து எல்லா ரசிகர்களும் கண்டிப்பாக அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக தமிழ் ரசிகர்கள் ஒரு நல்ல படத்தை எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ட்ரெய்லரை பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ் அது இதுன்னு நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. கண்டிப்பாக படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு சுவாரஸ்யமாகவும் ஏதாவது மிஸ்டேக் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட அதை நம்ம கண்ணில் படாமல் அப்படியே ஸ்க்ரீன் பிளேயில் அப்படியே கொண்டு போகிறது இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ விக்ரம் படத்தில் இல்லையா மிஸ்டேக்கு, எந்த ஒரு அண்டர் கிரவுண்டு ஜெயிலை திறந்து வெளில வந்தால் வெற்றி தேட்டர் வரும், குரோம்பேட்டு வெற்றி தேட்டர் கீழே அண்டர் கிரவுண்ட் ஜெயில் இருக்கா? இல்லை. ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அது தோணாது. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் நம்மளை அப்படியே மைக்கி உள்ளே கொண்டு போகிறது தான். அப்படி ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கங்குவா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராகவும், அந்த 1000 கோடியெல்லாம் விட்டுருங்க, கண்டிப்பாக இந்த படம் ஒரு 600 கோடி வசூல் பண்ணுமா 500 கோடி வசூல் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கனவு இருக்குது. அதை வந்து பூர்த்தி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து தான் துப்பாக்கி படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2012ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருந்தது துப்பாக்கி. இன்னையோட 12 வருஷத்தை கடந்திருக்கு இந்த படம். உண்மையிலே விஜய் அவர்களோட கெரியர்லேயே ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அப்புறம் விஜய் அவர்களோட காம்பினேஷன் ஒரு உண்மையிலே வேறு லெவல் காம்பினேஷன். முக்கியமாக 2 தரமான படம் இருக்குது, ஒன்று துப்பாக்கி இன்னொன்று கத்தி. 2மே தரமான படம். எனக்கு மோஸ்ட் ஃபேவரட், உங்களுக்கு எப்படின்னு தெரில, உங்களில் நிறைய பேரோட கண்டிப்பாக மோஸ்ட் ஃபேவரட்டாக தான் இருக்கும். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 62 கோடி. தமிழ்நாட்டில் மட்டும் 72 கோடியே 40 லட்சம், கேரளாவில் 10 கோடியே 50 லட்சம், கர்நாடகாவில் 7 கோடியே 25 லட்சம், ஆந்திராவில் 8 கோடியே 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 95 லட்சம், ஓவர்சீஸில் 29 கோடியே 40 லட்சம், வேர்ல்டு வைடு 129 கோடியே 95 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட தேட்டர்கள் ரைட்ஸு 45 கோடிக்கு போயிருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட 70 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. ஒரு சரியான பிளாக் பஸ்டர். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.